அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி ஸ்டார் ஜெனிஸ் அகாடமியில நம்ம நாளிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வு கணித பாடத்திற்கு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் இணைத்துக் கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. நீங்க உங்கள டெஸ்ட் பேட்ச்ல இணைச்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நாம பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இல்லாம, இந்த இணைச்சுக்கொண்ட நம்ம பாருங்க ஏப்ரல் 7ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஷெட்யூல் டைம் டேபிள கையில வச்சிருக்கிறோம். இதுல எந்த இடத்துலயும் ஒரு நாள் கூட தொய்வு வரக்கூடாதுங்க. நம்ம என்ன ஷெட்யூல் குடுக்குறோமோ, அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணுங்க. ஏன்னா, இப்போ சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் அல்லது 1 வாரம் தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இடையில ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்படி எதுவும் இல்லாம, முன்வைத்த கால பின் வைக்கக்கூடாதுங்க. எந்த தடங்கல் வந்தாலும். அப்படியே அந்த மாரி வராம போகாதுங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நம்மகிட்ட வருது அப்படின்னாலும், அத ஏதாவது ஒரு தருணத்துல நம்ம சரிப்படுத்திக்கணுங்க. எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நாமும் பின்தொடரக்கூடாது. நமக்கான பாதையை நாம் தான் தேர்ந்தெடுத்து பயணிக்கணும். அத நல்ல மைண்ட்ல ஏத்திக்கணுங்க. சார் நான் நெறைய முறை ட்ரை பண்ணிட்டேன். கவலைப்படக்கூடாதுங்க. பலமுறை முயற்சித்தும் நமக்கு தோல்வி என்றால், நம்ம செலக்ட் பண்ண இலக்கு தவறு என்று அர்த்தம். சரியான இலக்க தேர்ந்தெடுத்து, சரியான பாதையில போனீங்கன்னா, இந்த எக்ஸாம அழகா நாம கிராக் பண்ணிடலாம். விடாமுயற்சியுடன் படிக்கணுங்க. எந்த இடத்துலயும் நிறுத்திறக்கூடாது. அதனால தான் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏப்ரல் 7ல ஆரம்பிச்சு நவம்பர் 22 வரைக்கும் சின்ன சின்ன டாபிக்கா ஒரு ஸ்லிப் டெஸ்ட் நீங்க ஒரு நேரடியாக மையத்திற்கு சென்று படித்தால் எப்படி இருக்குமோ அது போல. இப்ப நீங்க தில்லா டெஸ்ட் பேட்ச் எதிர்கொள்றீங்கன்னா என்ன அர்த்தம்? படிக்காம யாரும் வரப்போறதில்ல. ஆல்ரெடி படிச்சவங்க, ஏற்கனவே 1 முறை, 2 முறை இந்த டிஆர்பி அனுபவம் உள்ளவங்க, அவங்க தான் இந்த டெஸ்ட் பேட்ச்ச மீட் பண்ண முடியும். ஃப்ரெஷ்ஷா நான் இப்ப தான் சார் உள்ளே வரேன். இந்த வருஷம் தான் நான் டிஆர்பிக்கு புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள மீட் பண்ணலாம். அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணா முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன பார்ட்ட தானே ஒரு நாள் கேப் குடுக்குறோம், ஒரு நாள் படிக்கிறோம், அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுறோம் அப்படி இருக்குங்க. ஸோ அப்ப என்னுடைய கணிப்புல நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல இன்னைக்கு இந்த அகாடமில ஜாயின் பண்ணியிருக்கிற அத்தனை பேரும் பெரும்பாலான ஆசிரியர்கள் ஏற்கனவே இதுல நாலேட்ஜ் உள்ளவங்களா தான் இருப்பீங்க. அதனால தான் டெஸ்ட் பேட்ச் மீட் பண்ணலாம். தொடர்ந்து நாம ஏப்ரல் 7 ஆரம்பிச்சு 22 வரைக்கும் 10,000 கொஸ்டின்ஸ் குடுக்கிறதா உறுதி குடுத்திருக்கிறோம். ஸோ நம்ம இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரை போட்டிருக்கேன். இது வேரி ஆகும். வேரி ஆகும்னா குறைய வாய்ப்பு இருக்காதுங்க, கூடும். நான் இன்னும் கூட சப்போஸ் எனக்கு டைம் இருக்கும்போது கொஸ்டினை கூடுதலா சேர்த்துறேன்னா 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் சேர்த்துருவேன் அந்த பார்ட்ல. ஸோ அந்த அடிப்படையில பாருங்க. கம்ப்ளீட்டா இந்த டைம் டேபிள ஒரு பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்காங்க. அது சிறப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு முறையும் என்ன இருக்குன்னு மொபைல்ல ஏற்கனவே நம்ம நிறைய மொபைல்ல தேடுறோம். நம்ம நாலேட்ஜை விசாலப்படுத்துவதற்காக வேண்டி. ஸோ அப்படி பார்த்து இது நீ கம்ப்ளீட்டா டைம் டேபிள கையில எடுத்து வச்சுக்காங்க. என்ன போயிருக்கு, என்ன போகல, அப்படி இப்போ இதெல்லாம் சேர்ந்திருக்கு. ஒரு ஆர்டரா நமக்கு ரைட்டுங்களா டிக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த டெஸ்ட் முடிஞ்சா ஒரு டிக் நம்ம வச்சுக்கலாம். பாருங்க ஏப்ரல் 7ஆம் தேதி நம்ம ரியல் ஸ்டார்ட் பண்ண போறோம். செட் தியரியில செட் தியரி, கவுண்டபிலிட்டி, ஆர்டர்ட் ஃபீல்டு, பவுண்டட்னஸ் இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டா 7ஆம் தேதி முழுக்க படிங்க. ரைட்டுங்களா? 7ஆம் தேதி முழுக்க நம்ம என்ன செய்ய போறோம்னா படிச்சுட்டு இருக்க போறோம். அதுக்கப்புறம் 8 தான் அந்த டெஸ்ட்டை நம்ம எதிர்கொள்ள போறோம். ஸோ 7ஆம் தேதி நம்ம ப்ரிப்ரேஷன் தான். ரைட்டுங்களா? 7ங்கிறது ப்ரிப்ரேஷன். அப்போ என்ன அர்த்தம்? நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன்ல இருக்கிறோம். இந்த செட் தியரி, கவுண்டபிலிட்டி, ஆர்டர்ட் ஃபீல்டு இதை கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன்ல இருங்க. 8ஆம் தேதி தான் நம்ம டெஸ்ட்டே மீட் பண்ண போறோம். ஸோ அந்த வகையில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கே கொஸ்டின் வந்துருமா அப்படின்னா 8ஆம் தேதி தான் கொஸ்டின் வரப்போகுதுங்க. 7ஆம் தேதி நாங்க சொன்ன இந்த தலைப்புகளை நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மெட்டீரியல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. புத்தகம் இருந்தா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இப்படி பல்வேறு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருந்தா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இப்படி அந்த பார்ட்டை முழுக்க முடிச்சுட்டு 8ஆம் தேதி டெஸ்ட்டை மீட் பண்ண போறோம். மறுபடியும் பாருங்க 9ஆம் தேதி சீக்வன்ஸ், லிமிட் சுப்ரீமம், லிமிட் இன்பிரிமம் அதுல ஒரு 75 கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டாபிக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேடுங்க, தேடி தேடி படிங்க. அதுக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ சோர்ஸ் அதெல்லாம் படிங்க. சோர்ஸ் புக் வச்சு படிங்க, மெட்டீரியல் படிங்க. நம்ம எப்படியும் அறுசுவை உணவே படைத்து கொடுத்தாலும் அடுத்த இலையில என்ன இருக்குன்னு நம்ம எட்டி பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் கொடுத்திருந்தாலும் இன்னும் பல டிஸ்ட்ரிக்ட்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் மெட்டீரியல் நல்லா இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மெட்டீரியல் நல்லா இருக்கும், மார்க்கெட் மெட் நல்லா இருக்கும், புத்தகத்துல நிறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்படி எல்லா இடங்களும் படிச்சு முடிச்சுட்டு தில்லா அந்த போருக்கு வாங்க. ரைட்ல கொஸ்டின் வரட்டும், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகிளை தான் கொடுக்கும். ரைட்டுங்களா? தில்லா ஒரு எல்லா வல்லமையும் படைத்து ஒரு போருக்கு போறோம்னா எப்படிங்க போவோம்? அங்க போய் பார்த்துக்கலாம். யாரு எதிரி வரான்
அவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை பார்த்துட்டு போருக்கு இறங்க முடியாதுங்க. ரைட்டுங்களா? கம்ப்ளீட்டா நம்ம முழுக்க 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 கம்ப்ளீட்டா அந்த ஆயுதங்களோடு, ஆயுதங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்ற சீக்வன்ஸு, லிமிட்டு, சுப்ரீமம், இன்பிரிம் இதுதான் ஆயுதம். இந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போருக்கு என்டர் ஆக போகிறோம். ஸோ நான் ஒரு மாடலுக்கு இந்த பேஜை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த டெஸ்ட் நடக்கும், நிறைய ஆசிரியர்கள் புதுசாக ஏற்கனவே நம்ம மையத்தில் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இந்த டெஸ்ட்லாம் நடத்துகிறோம், கிளாஸ் எப்படி போகுதுங்கிற விஷயம் தெரியும். ஸோ உங்களை ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியில் புதுசாக இணைத்து கொண்டவங்களுக்கு இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையில் எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க உங்களை இப்போ பெரும்பாலும் இதில் ஜாயின் பண்ண அத்தனை டீச்சர்ஸுமே வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரை வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பிடுவோங்க. முதல் வேலை, நம்மளோட வேலை ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கிற காப்பியை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறோம். ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னா, இந்த அட்டவணைப்படி ரைட்டுங்களா, தினமும் என்னென்ன தேதிகளை நம்ம டெஸ்ட் சொல்லியிருக்கிறோமோ அந்தந்த தேதிகளில் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு காலையில் அந்த கொஸ்டின் பேப்பரை 90 கொஸ்டின் சொல்லியிருக்குன்னா 8ஆம் தேதி காலையில் அந்த 90 கொஸ்டின் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிருவோம் காலையில். அப்போ நீங்கள் என்ன டைமில் எழுதணும்னு விருப்பப்படுறீங்களோ கம்ப்ளீட்டாக 90 கொஸ்டினை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? ஒரு 50 நிமிஷம் அல்லது ஒரு 60 நிமிஷம், 1 மணி நேரம் டு 1.5 மணி நேரம் வச்சுக்காங்க. ரைட்டுங்களா? இன்னும் ஒரு சில அதிகபட்சம் 2 மணி நேரம் கூட பயிற்சி எடுங்க. ஏன்னா இது நம்ம ஏற்கனவே படித்தவங்களுக்கு இந்த 2 மணி நேரங்கிறது அதிகம் 90 மதிப்பெண்களுக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நேரம் அழகாக ஒதுக்கி இந்த டைமில் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னா, நானும் ஒரு கணிசமான டைம் அந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பேன். அந்த நேரத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ண முடியுதாங்கிறத பாருங்கள். ஸோ அப்போ நம்மளோட முதல் விஷயம் டைம் டேபிளை பிரிண்ட் எடுக்கிறோம். ரெண்டாவது விஷயம் காலையில் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் அந்த டெஸ்ட்டை மீட் பண்ண போகிறீங்க. அன்றைய நாள் மாலையில் அதே நாளில் 8ஆம் தேதி ஈவினிங் அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ மீண்டும் புலனம் வழியாக வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் தான் செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணிக்க போகிறீங்க. செல்ஃப் எவால்வேட் பண்ணுங்கள். எவால்வேட் பண்ணிவிட்டு உங்கள் தப்பு என்ன, அல்லது என் சைடு கொஷனில் ஏதாவது தப்புன்னு இருக்குன்னா, போட்ட கீழே தப்பு இருக்கா, அப்படி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதை உங்களுக்குள்ள முதல்ல சுய பரிசோதனை செஞ்சுக்காங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு மார்க்கை கரெக்டாக போடுங்க. நீங்கள் உங்களுடைய மார்க்கை நீங்களே வித்தியாசமாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்காங்க. நம்ம இதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் கூட லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன். நீங்கள் எடுத்த மார்க்கை அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணிட்டீங்களன்னா, நான் ஜாயின் பண்ண அத்தனை பேரோட மார்க்கையும் கன்சல்டேட் பண்ணி யார் ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்னு போட்டேன் லாஸ்ட் டைம். ஒரு சிலர் அதில் பதிவு பண்ணாங்க, ஒரு சிலர் பதிவு பண்ணலை. பட் இந்த முறை அதை வாய்ப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள் ஷீட் போடணுன்னு நான் போட்டு விடுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருங்க. ஸோ அதை ஒன்று பார்த்து வச்சுக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் தான் கொஸ்டின் வருது. உங்கள் கன்வீன் டைமுக்கு நீங்கள் எழுதுறீங்க. ஆனால் என்னுடைய வேலை மார்னிங் கொஸ்டின் போட்டுருவேன், ஈவினிங் ஆன்சர் போட்டுருவேன். அடுத்து ஒரு பிரச்சனை வரும். உங்களுக்கான விடை குறிப்பின் மீது ஏதாவது ஆட்சேபனை இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. சார் டெஸ்ட் நம்பர் போட்டு கொஸ்டின் நம்பர் போட்டு இந்த கொஸ்டினில் கீ தப்பாக இருக்குது, இந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா அதிலே கடினமான வினாக்களுக்கு மட்டும் டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் கீயை நான் போட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம 10,000 கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் எஜுகேஷன் சைக்காலஜி போக மீதம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 7,000 கொஸ்டின்ஸை நானே தீர்வு கண்டுபிடிச்சி நானே அதுக்கு சொல்யூஷன் போட்டு கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மார்க்கெட்டில் ஒரு கோனார் நோட்ஸையோ ஜெயக்குமார் நோட்ஸையோ வாங்கிட்டு போயிடலாம், பார்த்துக்கலாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் தேடுங்க, தேடி தேடி படிங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். உங்கள் மண்டைக்கு, உங்களுடைய அறிவுக்கு, உங்களுடைய நாலேஜ்க்கு அது எட்டாத போது நான் ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். சந்தேகமாக உள்ள கேள்வியாக இருந்தது அப்படின்னா. ஏன்னா அதில் ஒரு பிரச்சனை வந்துடும். ரைட்டு, நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டோம். நீங்கள் ஒரு முதல் 10 கேள்வி நீங்கள் போடுங்க, அடுத்த 10 கேள்வி நான் போடுறேன், அடுத்த 10 கேள்வி நீங்கள் போடுங்கன்னா 30 கேள்வி மறுபடியும் அதே மாதிரி வந்துருங்க. ஜெனியூனான கொஸ்டின்ஸாக இருந்துச்சுன்னா போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ணி போட்டுறேன். இப்போ நீங்கள் எனக்கு சென்ட் பண்ண இந்த 1,500 முக்கியம் கிடையாதுங்க. ரைட்டுங்களா? வாழ்க்கையில் நீங்கள் 1000 பேரை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா நான் கடந்து வந்த பாதை ரொம்ப கரடுமுரடான பாதை அப்படிங்கிறதுனால இப்போ இன்றைக்கி நம்ம சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் கூட பாருங்கள் ₹500 அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தோம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் மீட் பண்ணுறவங்களுக்கு. நிறைய நானும் யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டேன். சில மையங்களில் அந்த யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட் சொல்லி அதில் ₹500 பணம் சொல்லி ஆஃபரில் ₹200 ₹300 அந்த மாதிரி கொடுக்குற மாதிரிலாம் நம்ம பண்ணலைங்க. என்ன இருக்கோ, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
அந்த ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி சிலருக்கு என்னுடைய மெத்தடாலஜி பிடிச்சிருக்கனால என்னை நம்பி இப்போ எத்தனை பேர் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2 பேட்ச் போயிட்டுருக்கு, டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, யூஜி போயிட்டுருக்கு, பிஜியில் 2 பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம இதில் பயணிச்சிட்ருக்கோம். நானும் இந்த டிஆர்பி அப்படிங்கிறத 2002லேருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி எல்லாம் போயிட்டுருக்கு, அதோட பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க, ஆட்சேபனை உள்ள வினாக்களை சென்ட் பண்ணுங்கள். அதில் கடினமான வினாக்களுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் கீ ஒர்க் அவுட் பண்ணி போட்டுறேன். ஸோ அதனால் இந்த டைம் டேபிள் படி நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது உத்தேசமாக வச்சுக்காங்க. இந்த கொஸ்டின் 10,000ங்கிறது மினிமம் தான், மேக்ஸிமம் கொண்டு போவோம். அதே நேரத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு மீண்டும் ஏதாவது வாய்ப்பு கொடுத்ததுன்னா, நவம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது நவம்பருக்கு அடுத்து டிசம்பரோ அப்படி கொண்டு போனாலும் டைம் டேபிளை ரீஷெடியூல் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸாம் வரைக்கும் உங்களை டச்சிலே வச்சுருக்கிறதுக்கான, ப்ரிப்பரேஷனில் வச்சுருக்கிறதுக்கான, தொடர்ந்து உங்கள் தேடல் விசாலமாகறதுக்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி முன்னெடுக்கும். நாளை முதல் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது துவங்கப்பட இருக்கிறது. நாளை ஏப்ரல் 7ஆம் தேதி அனைத்து ஆசிரியர்களும் ரியல் அனாலிசிஸில் செட் தியரி, கவுண்டபிலிட்டி, ஆர்டர்ட் ஃபீல்டு, பவுண்டட்னஸ் இது சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பயிற்சி எடுத்து இருங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. 8ஆம் தேதி நாம் போருக்கு தயாராகுவோம். இந்த போருக்காக உங்களை ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி வாழ்த்துகிறது. சொன்ன பாருங்கள், கம்ப்ளீட் டைம் டேபிளை உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஏற்கனவே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஸோ அது நிறைய பேஜஸ் இருக்குது அப்படிங்கிறனால தான் இதையும் மாற்றி உங்களுக்கு சும்மா ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்காங்க அப்படின்றதுக்காக மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் எதிர்வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி உங்களோடு நின்று தேர்வு முடியும் வரை கை கொடுக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாளை ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. 8ஆம் தேதி களத்தில் சந்திப்போம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.